இன்றைய முக்கிய செய்திகள். நீட் முறைகேடுகளை தடுக்க நவீன தொழில்நுட்பம் மூலம் கண்காணிப்பு. தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வயநாடு மீட்பு பணியில் 4 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட குடும்பம். 8 கிலோமீட்டர் வரை பரவியிருக்கும் நிலச்சரிவு பாதிப்பு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாடு. அரசு பள்ளி மாணவர்கள் விண்வெளியிலும் ஆட்சி செலுத்துவார்கள் என ஸ்டாலின் பெருமிதம். காவிரி வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு. டெல்டா மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க சிசிடிவி உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் கூடுதல் கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததால் தேர்வை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்பது குறித்து விரிவான காரணங்களுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு பீகாரின் பாட்னா மற்றும் ஹசாரிபாகில் உள்ள மையங்களில் மட்டுமே நடந்துள்ளதால் மொத்த தேர்வையும் ரத்து செய்வது சரியல்ல என்று கூறிய நீதிபதிகள், தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் நியாயமாக நடப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்த உயர்நிலை குழுவிற்கு கூடுதல் நிபந்தனைகள் விதித்துள்ளனர். நீட் தேர்வின் புனித தன்மையை பாதுகாக்கவும், பாதுகாப்பு விதிமுறைகளை மேம்படுத்தவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட அவர்கள், உயர்நிலை குழு போட்டித் தேர்வில் நடைபெறும் ஆள் மாறாட்டத்தை தடுக்கும் பரிந்துரைகளை அளிக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளனர். அனைத்து நீட் தேர்வு மையங்களிலும் சிசிடிவி பொருத்த வேண்டும். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள், நீட் தேர்வு விவகாரத்தில் வினாத்தாட்களை தயாரிப்பது முதல் சரிபார்ப்பது வரை கடும் சோதனைகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளனர். மின்னணு கைரேகைகள், சைபர் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமைக்கு சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், நீட் தேர்வு போன்றவற்றை எழுதும் தேர்வர்களுக்கும் நடத்துவோருக்கும் மனநலம் மேம்படும் வகையில் கவுன்சிலிங் முறை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கல்வி அமைச்சகம் அமைத்துள்ள உயர்நிலை நிபுணர் குழு அதன் அறிக்கையை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட அவர்கள், அக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தியுள்ளனர். நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் வயநாடு பகுதியில் 4வது நாளாக மீட்புப் பணிகள் தொடரும் நிலையில் மண்ணில் புதைந்திருந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பது நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியாக பச்சை பசேலென காட்சியளித்த வயநாடு தற்போது சேரும் சகதியுமாக சீர்குலைந்து காணப்படுகிறது. மண்ணில் 12 மீட்டர் ஆழம் வரை புதைந்தவர்களை கண்டறியும் அதிநவீன தெர்மல் ஸ்கேனர் கருவிகளை மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள இராணுவத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் படவெட்டி குன்னு எனும் இடத்தில் மண்ணில் புதைந்தபடி போராடி கொண்டிருந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கடந்த 4 நாட்களாக மண்ணில் புதைந்து கிடந்த அவர்களின் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நிலச்சரிவில் சிக்கிய வேறு யாரேனும் உயிருடன் உள்ளனரா என இராணுவத்தினரும் பேரிடர் மீட்பு குழுவினரும் அங்குலம் அங்குலமாக தேடி வருகின்றனர். இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 350ஐ நெருங்கியுள்ளது. இதில் 27 பேர் பள்ளி மாணவர்கள். மேலும் 23 பள்ளி மாணவர்கள் உட்பட 298 பேரை காணவில்லை என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஒருவன் தனது குடும்பத்தை சேர்ந்த 9 பேரை காணவில்லை என மலையாளத்தில் மழலை மொழி கூறுவது வார்த்தைகளில் விவரிக்க முடியாத சோகமாக உள்ளது. എന്റെ അമ്മമ്മ, എന്റെ അച്ഛൻ, പിന്നെ എന്റെ കൂട്ടുകാര്, ചെറിയമ്മ, പിന്നെ അവരെ അച്ഛൻ. മൊത്തം 9 പേര്. എന്റെ അശ്വിൻ പറഞ്ഞ കുട്ടിയുണ്ട്, അത് അവന്റെ ഏട്ടൻ. എന്നിട്ട് ശ്രേയ പറഞ്ഞ കുട്ടീൻ്റെ കിട്ടി, അവരുടെ അച്ഛനും കിട്ടി, അവരുടെ അമ്മേനെ കിട്ടിയിട്ടില്ല. ഇനി കുറച്ച് പേരെ ഇനി കിട്ടാണ്ട്. வயநாட்டில் தோண்ட தோண்ட உயிரற்ற சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் மீட்பு பணிகள் எத்தனை நாட்கள் தொடரும் என்பது தெரியவில்லை என்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள கேரள கூடுதல் டிஜிபி திரு அஜித் குமார் தெரிவித்தார். We have rescued more than 1,500 people. We expect that still some people are missing. The revenue department is trying to find out the data, how many people are there, how many people are missing.
and then probably 1 or 2 days they will be able to give scientific data. You cannot say that when this work will stop, till all the areas are searched, excavated, and we are able to cover entire area, the operations will continue. நிலச்சரிவு தொடங்கிய இளவிழா பூஞ்சேரா கிராமத்தில் பொக்லைன் வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு அந்த கிராமமே சிதைந்து போய் கிடக்கிறது. மீட்பு பணியில் ராணுவத்துடன் கைகோர்த்துள்ள இஸ்ரோ நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியை புதிய தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக புகைப்படம் எடுத்து அதனை மீட்பு குழுவினருக்கு வழங்கி வருகிறது. நிலச்சரிவு அதன் ஆரம்ப புள்ளியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் வரை கோர தாண்டவம் ஆடியிருப்பதாகவும் 86,000 சதுர மீட்டர் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு அபாய மாநிலங்கள் பட்டியலில் கேரளா 6வது இடத்தில் இருப்பதாகவும் ஆலப்புழா மாவட்டத்தை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களுமே நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளாக இருப்பதாகவும் அதிர்ச்சியூட்டும் புதிய தகவலை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடம் வகிப்பதாகவும் விண்வெளியில் கூட அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஆட்சி செலுத்துவார்கள் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய திரு ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு அமைந்த 3 ஆண்டுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியாவின் முதன்மையான உயர் கல்வி நிறுவனங்களுக்கு சாறை சாறையாக படிக்கப் போவதாக தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு 75 மாணவர்களும் 2023ஆம் ஆண்டு 274 மாணவர்களும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சென்ற நிலையில் அது மேலும் 2 மடங்காகி 447 மாணவர்கள் இதுவரை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு அனைத்து துறைகளுமே வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பாக கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. நாம தொடங்கின புரட்சிகரமான புதுமை பெண் திட்டத்தோட பயனா கல்லூரியில் சேர்ற மாணவர் எண்ணிக்கை 34 விழுக்காடு உயர்ந்திருக்கு. ஏராளமான மாணவர்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள இடம் கிடைக்குது. இதுக்கெல்லாம் அடித்தல் அமைச்சது கல்வித்துறையினுடைய செயல்பாடுகள். அதுல முக்கியமானது இந்த கால சூழலுக்கு ஏற்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கற்பிக்கும் முறையை நவீனமாக்குனது. இப்படி திட்டமிட்ட செயல்பாடுகளின் விளைவுதான் நம்ம மாணவர்கள் இன்னைக்கு நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிக்க போறாங்க. இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி தாய்வான், மலேசியா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் உள்ள உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் சேர 14 மாணவர்கள் முழுமையான உதவித்தொகையை பெற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்தியாவில் உயர்கல்வி படிக்கச் செல்லும் மாணவர்களின் கல்விச் செலவையும் வெளிநாடு செல்லும் மாணவர்களின் முதல் பயணச் செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு செல்வது சமூக பொருளாதார மாற்றத்திற்கான அடித்தளம் என்றும் விண்வெளியில் கூட இனி அவர்கள் ஆட்சி செலுத்துவார்கள் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். வெளிநாடுகளுக்கு படிக்கச் செல்லும் மாணவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதர்களையும் திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சங்ககிரி பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகள் நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் இருபுறங்களிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையின் 16 கண் பாலம் வழியாக ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரின் அழகை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அணையிலிருந்து வெளியேற்றப்படும் மதகின் அருகே பாறையில் 4 நாட்களாக சிக்கி தவிக்கும் நாய்க்கு ட்ரோன் மூலம் உணவு வழங்கப்பட்டது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளன. கோம்புக்காடு, கல்வடங்கம், வெள்ளாளப்பாளையம், புல்லாக்கவுண்டம்பட்டி, ராமக்கூடல், புளியம்பட்டி உள்ளிட்ட காவிரி பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் நீர்வரத்து காரணமாக திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 2 மின் கோபுரங்கள் சரிந்து விழுந்தன. சம்பவ இடத்தை சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். இதனிடையே முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 1.5 லட்சம் கன அடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேலணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் கரை புரண்டோடுகிறது. இதையடுத்து டெல்டா மாவட்ட மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பவானி கூடுதுறையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் சங்கமேஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருப்பதால் ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை மற்றும் முக்கிய தினங்களில் ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூடி பவானி கூடுதுறையில் புனித நீராடுவது வழக்கம். இந்த ஆண்டு காவிரியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கூடுதுறையில் உள்ள கோயில் பரிகார மண்டபங்களை தண்ணீர் மூழ்கடித்து செல்கிறது. இந்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு ஆயிரக்கணக்கானோர் கூடுவார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆற்றுக்கு செல்லும் படித்துறைகள், பரிகார மண்டபங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மின் மோட்டார்கள் மூலம் பக்தர்கள் நீராட தனித்தனியே ஷவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல குளித்தலை அருகே செல்லாண்டியம்மன் கோயில் பகுதியிலும் காவிரி ஆற்றில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றுக்கு செல்லும் பாதையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இனி வருவது செய்தி துளிகள். வரும் 8ஆம் தேதி வரை இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக விமான பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரம் தொடர்பாகவும் மற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் விரைவில் கூட்டப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி மீனவர் பாதுகாப்பு அமைப்பு தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை போல நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் என்று வலைதளங்களில் பரவும் தவறான தகவலை நம்ப வேண்டாம் என நீலகிரி ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா வலியுறுத்தியுள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். 1077 நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இது டிசாஸ்டர் படி எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் இமீடியட்டாக அட்டெண்ட் பண்ணுறோம். ஸோ யாரும் பயப்படாதீங்க. நீலகிரியில் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களை ஆய்வு செய்ய இந்த வாரம் இந்திய புவியியல் வல்லுநர் குழு வரவுள்ளதாக திரு லட்சுமி பவ்யா தெரிவித்தார். இந்த குழு மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்கும் என அவர் கூறினார். முத்தமிழறிஞர் கலைஞரின் 6வது நினைவு நாளை முன்னிட்டு வரும் 7ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெறுகிறது. ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கலைஞர் சிலை அருகில் இருந்து புறப்படும் இந்த பேரணி கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் முடிவடையும் என்று சென்னை மாவட்ட திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகுகாலம் என்பதால் அதற்கு முன் 9:05 மணிக்கே அவர் பட்ஜெட்டை தாக்கல் செய்து ராகுகாலம் தொடங்குவதற்கு முன்பாகவே முழு உரையையும் 10:20 மணிக்கே படித்து முடித்தார். பட்ஜெட் உரையை தொடங்கி 5 நிமிடங்கள் கழித்தே பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வந்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழந்த வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களும் அராஜகங்களும் தொடர்வதற்கு தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களாக வெளியுறவுத்துறை நடத்துவதே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய அரசை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் காதில் பூ சுற்றி நூதன போராட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் கோவை திரு ராமகிருஷ்ணன் தலைமையில் தபால் நிலையம் அருகே நடந்த போராட்டத்தில் பங்கேற்றோர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு பகுதி மக்களுக்கு உதவ கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு முத்தரசன் விடுத்துள்ள அறிக்கையில் அனைத்தையும் இழந்து தவிக்கும் வயநாடு பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை திரட்டி வழங்கவிருப்பதாக கூறியுள்ளார்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 886 புள்ளிகள் குறைந்து 80,982 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 293 புள்ளிகள் சரிந்து 24,718 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 51,680 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,460 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹1.70 குறைந்து ஒரு கிராம் 91 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நீட் முறைகேடுகளை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் கூடுதல் கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வயநாடு பகுதியில் 4வது நாளாக மீட்புப் பணிகள் தொடரும் நிலையில் மண்ணில் புதைந்திருந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பது நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாகவும் விண்வெளியில் கூட அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஆட்சி செலுத்துவார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.